வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கடைசியில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டியூரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 3 செகண்ட் இல்லைனா 3.1 செகண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே டபுள் டிக் ஐகானை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோவுமே அதே டியூரேஷனில் வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோவை வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கவராக செட் ஆகணும். அதுக்கு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ வந்து ஃபேஸ் கவர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே அலைன்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக மேக் பண்ண முடியும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்ட்டுன்னு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி கூட இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட்டுன்ற எஃபெக்டில் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் அப்படியே இப்படி புக்கை வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி இந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே எந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்றத இங்கே கீழே உங்களுக்கு நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை கரெக்டாக நீங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே டபுள் டிக் ஐகான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோ இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷேடோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணுறதோ அந்த மாதிரி ஜூம் பண்ணி கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஷேடோ இமேஜோட டைம் டியூரேஷனே வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணி டெம்ப்ளேட் வீடியோவை கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து இப்போ கலர்ஃபுல்லாக நம்ம பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து சாங்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், நான் சாங்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்களே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.